ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல டைரக்ட் நாமினேஷனா தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ராணுவ தேர்வு பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல இந்த ப்ராசஸ்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ ஜெஃப்ரிக்கு கொடுத்திருக்கானுங்க. பார்க்கும்போதே எனக்கெல்லாம் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன்ட் டாஸ்க்ல ஜெஃப்ரி அந்த அளவு பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கெல்லாம் தெரியல. அதே நேரத்துல மஞ்சரியா இருக்கட்டும், தீபகா இருக்கட்டும், முத்துக்குமாரனா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரிக்கு எதுக்காக கொடுக்கறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெஃப்ரியை பொறுத்தளவுல செம சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் கோவா கேங் கூட இருந்துகிட்டு இருந்தான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங்க்கு எதிராக பல விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், சௌந்தர்யா ரயான் இவங்க 2 பேரையும் நாமினேட் பண்றதா இருக்கட்டும், இன்னைக்கு கூட கோவா கேங்க்கு இடையில பல சண்டைகள் நடந்துச்சு. எல்லாருமே மாத்தி காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல சௌந்தர்யா ரயான் மேல குறை சொல்றாங்க. ஜெஃப்ரி ஜாக்லின் மேலையும் சௌந்தர்யா மேலையும் குறை சொல்றாரு. ரயானை பொறுத்தளவுல நம்ம எல்லார் மேலையும் தப்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா மத்தவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம பிரச்சனைகளை முடிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கோவா கேங்க காரி துப்புற அளவுக்கு அவனுங்களே மாத்தி காரி துப்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஜெஃப்ரியை பொறுத்தளவுல கோவா கேங் கூட இருக்கிற வரைக்கும் செம சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி என்னப்பா கேங் சேர்த்துக்கிட்டு இப்படி கேவலமா ஆடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நான் நல்லவன், நான் தனியா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காக சௌந்தர்யா ரயான் இந்த 2 பேரையும் நாமினேட் பண்ணாரு. சௌந்தர்யாவை உண்மையாவே ஜெஃப்ரிக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு கூட லைவ் ஸ்ட்ரீம்ல எதுக்காகடா தோல்ல கை போட்டு நடந்துகிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு கேவலமா இல்லையாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஜெஃப்ரியோட நாடகங்கள் அரங்கேறுது. அதே நேரத்துல இந்த கோவா கேங்ல இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா மாக்கிங் கேங் கூட சேர்ந்துக்கிறாரு. மாக்கிங் கேங்னா வேற யாருங்க, அருண், சத்யா, விஷால் இவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாரு. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட கிடைக்கிறதுக்கு காரணம் அருணும் சத்யாவும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரை பொறுத்தளவுல எங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல எங்களோட ஓட்டு ஜெஃப்ரிக்கு தான். ஜெஃப்ரி ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான், அதனால அவனுக்கு நாங்க இந்த வாய்ப்பை கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இப்படி எதுக்குடா பிச்சை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, டாஸ்க நல்லா விளையாண்டவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும். பாவம் பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு பிச்சை எடுக்கலாமேடா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் சத்யா, அருண் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் தீபக்கும் ஜால்ரா தட்டுவாரு. அதே மாதிரியே இந்த இடத்துல தீபக்கும் ஜெஃப்ரிக்கு ஓட்ட போடுறாரு. மஞ்சரி பல இடங்கள்ல சொல்றாங்க, எப்பா டாஸ்க் விளையாண்டதை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்கப்பா, எதுக்காகப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி அடிப்படையில ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது. அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ராணுவ தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை பொறுத்தளவுல வேணும்னே கலகம் உண்டு பண்ணாரு. அவர் யூனியன் லீடரா இருக்கிற நேரங்கள்ல தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருந்தோம். ஆனா யூனியன் லீடரா இருந்த ராணுவ பொறுத்தளவுல தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த போராட்டத்தையே கெடுத்து விட்டாரு. அதே நேரத்துல இவர் யூனியன் லீடரா இல்லாத நேரங்கள்ல யூனியன் லீடரா இருந்த ரயான் சொன்னது எதையுமே கேட்காம தொழிலாளர்களுக்கே இடையூறு விளைவிக்கிற மாதிரி பல பிரச்சனைகளை கிளப்புறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி ராணுவ டைரக்ட் நாமினேட் பண்றாங்க. ராணுவோட தேர்வு எந்த விதத்திலையும் தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுமே பல இடங்கள்ல சொல்லி இருக்கோம், ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு கோவமே வராது, யாரு என்ன மார்க் பண்ணாலோ ட்ரிகர் பண்ணாலும் நான் கோவப்படுற ஆளே கிடையாது, நான் வாண்டடா தான் பிரச்சனையை கிரியேட் பண்றேன் அப்படிங்கறத ராணுவ அவர் வாயாலே சொன்ன விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த டைரக்ட் நாமினேஷன் ஏத்துக்கலாம். அதே நேரத்துல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு போனதை ஏத்துக்கவே முடியாதுங்க. என்ன பொறுத்தளவுல அவர் டாஸ்க் சரியா விளையாடல. அவரை பொறுத்தளவுல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேங்க சேர்த்துக்கிட்டு சேஃபா கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.